செப்டம்பர் 17 சமூக நீதி நாள். இணைய வழியில் கருத்தரங்கம், கவியரங்கம், பாடலரங்கம். ஒருங்கிணைப்பு ஆனழகன் சீனிவாசன் என்கிற துரை அம்பேத்கர் வாசன் அவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியில் மாநில கருத்தியல் மாநில துணை செயலாளர் அருமை சகோதரர் துரை அமுதன் அவர்கள் வருகை தந்துள்ளார். அவரையும் பேசுவதை புரட்சி திருமா அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மேலும் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே இன்று சமூக நீதி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருமே பரபரப்புக்குண்டான சூழலில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் இந்த கால சூழலில் வருகை தந்துள்ள நமது கருத்தியல் மாநில துணை செயலாளர் அருமை சகோதரர் அமுதன் அவர்களை, பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்களை பற்றி 15 நிமிடம் சிறப்பான பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேசுங்க. கேக்குதா? கேக்குது. சிறப்பா. நன்றி. பேசுங்க. அன்பார்ந்த தோழர்களே, தலைவர் எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இணைய வழியாக இந்நிகழ்வை கண்டு கொண்டிருக்கிற தோழர்களே, காணொலி கூடலின் வாயிலாக இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது நாம் எப்போதுமே ஒரு தனி மனிதனையோ அல்லது நமக்கு பிடித்தமான ஒரு நபரையோ விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் கொண்டாடுவதோ அல்லது புறக்கணிப்பது என்பதோ அது ஒரு தத்துவம் சார்ந்தோ அல்லது ஒழுக்கம் சார்ந்தோ அது தவறானது. அதில் எந்தவித அறமும் அல்ல என்பதை நம்புகிறவன் நான். அந்த அடிப்படையில் பெரியார் என்கிற தனி மனிதனை புகழ்வதாக இந்த அமர்வு இல்லை என்று நான் நம்புகிறேன். தந்தை பெரியார் அவர்களை புகழ்வது என்பது அவர் இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான மக்களுக்காக போராடினார், இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமான விடுதலை குறித்து அவர் சிந்தித்தார், அதற்கான வழிவகைகளை முன்னெடுத்தார் என்கிற அடிப்படையில் தந்தை பெரியார் குறித்து பேசுவது என்பது ஒரு தத்துவம் குறித்து பேசுவது, ஒரு சித்தாந்தம் குறித்து பேசுவது, அது ஒரு கோட்பாட்டை பேசுவது என்கிற அடிப்படையில் தந்தை பெரியார் குறித்து இந்த அமர்வில் பேசுவதை நான் பெரிதும் மகிழ்வாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் நேசத்திற்குரிய மாஸ்டர் அம்பேத்கர் வாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அவர் இது மாத்திரமல்ல, இந்திய சூழலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடக்கூடிய தலைவர்களுடைய பிறந்த நாளை அல்லது அந்த கோட்பாட்டிற்கு உகந்த நாளை முன்னெடுத்து தமிழகம் முழுக்க பரப்புரை செய்யக்கூடிய வகையில் இணைய வழியில் ஒரு கருத்தமர்வை ஏற்படுத்துவதை குறித்து நான் உள்ளபடியே பெரிதும் மகிழ்கிறேன். அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 60 ஆளுமைகள் ஒரே நாளில் தலைவர் எழுச்சி தமிழருக்கு கருத்துரை வடிவில் வாழ்த்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை தோழர் அம்பேத்கர் வாசன் அவர்கள் முன்னெடுத்தார். அந்த நிகழ்விலும் நான், அரசியல் குழு உறுப்பினர் நீலவானத்தின் நிலவன் அவர்கள், நம்முடைய பாலசிங்கம் உள்ளிட்ட பல்வேறு சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழகம் முழுக்க இருக்கிற கருத்தியலாளர்கள் பங்கேற்று அவரவர் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் அடுத்த ஒரு மாத காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பது என்பது கருத்தியல் தளத்தில் அவர் எவ்வளவு ஆழமான ஒரு பார்வையை பெற்றிருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிறது. உள்ளபடியே மீண்டும் ஒரு முறை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், தலைவர் எழுச்சி தமிழர் சார்பில் என் நேசத்துக்குரிய மாஸ்டர் அம்பேத்கர் வாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, அன்பினை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டின் எழுச்சி மிகு புரட்சியாளர். நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். இந்திய ஒன்றியத்தில் வேறு எந்த தலைவரும் எந்த சமூகத்தில் இருந்து
பொருளாதார ரீதியில் உச்சம் பெற்ற தலைவர்கள் கூட, குறிப்பாக மோதிலால் நேரு, மகாத்மா காந்தி உள்ளிட்ட பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்ற தலைவர்கள் கூட அடைய முடியாத ஒரு கல்வி புகழை அடைந்தவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்திய ஒன்றிய அரசு அல்லது பார்ப்பனிய பனிய அரசு பயன்படுத்தி கொண்டது. அவரிடம் இருந்த அறிவாற்றலால் அவரை பயன்படுத்தி கொண்டது. நான் இப்படி பார்க்கிறேன். தந்தை பெரியாரை நாம் எந்த இடத்தில் உற்று நோக்குகிறோம் அல்லது அவருடைய கோட்பாட்டை முழுமை பெற்ற ஒரு கோட்பாட்டாக நாம் எந்த இடத்தில் அங்கீகரிக்கிறோம் என்றால், தந்தை பெரியார் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அவர் கல்வி அறிவு பெற்று பேசிய பேச்சுக்கள் அல்ல. தந்தை பெரியார் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் அவர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று எழுதிய எழுத்துக்கள் அல்ல. ஆனால் தந்தை பெரியார் பேசிய பேச்சுக்களுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய எழுத்துக்களுக்கும் ஒரு ஆதாரபூர்வமான அறிவியல் ரீதியான தர்க்க விளக்கத்தை கொடுத்த ஒரு தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார். இந்த இடத்தில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் நாம் நாணயத்தின் இருபக்கம் என்று அழைக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பை குறித்து பேசினார், சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்தினார். சாதி எப்படி தோன்றியது, அதை அழித்தொழிப்பதற்கான வழி என்ன என்கிற அலிகனேஷன் ஆஃப் கேஸ்ட் என்கிற புத்தகத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார். ஆனால் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே சாதி ஒழிப்பு குறித்து இந்த மண்ணில் அழித்தொழிக்காது. நாட்டில் மத ஒழிப்பு சங்கம் என்று இருக்கிறது. ஆனால் அது ஒருபோதும் இந்த நாட்டில் மதத்தை அழித்தொழிக்காது. அதுபோல இந்த நாட்டில் கடவுள் மறுப்பு குறித்து பல பேர் பேசுகிறார்கள். இந்து தொழில்நுட்ப கோளாறு. இடைவெளிக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். இடைவெளிக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த நாட்டில் மத ஒழிப்பு சங்கங்களும் இருக்கலாம். ஆனால் அது உருவாக்குகிற மதத்திற்கு மையமாக இருப்பாது. ஆனால் பகுத்தறிவு இயக்கம் என்பது எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது, எல்லா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் போராடுவது, மக்களை மனித நேயத்தோடு செயல்பட வைப்பது என்கிற விளக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே கொடுத்திருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களை எந்த இடத்தில் நாம் உச்சி முகர்கிறோம் அல்லது அவரை முன்னத்தியராக நம்முடைய கோட்பாட்டு தலைவனாக பார்க்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் வர்க்கபேத ஒழிப்பு குறித்து பேசியவர்கள் உண்டு. இந்த உலகத்தில் சாதி ஒழிப்பு கருத்தியலை முன்னிறுத்தியவர்கள் உண்டு. இந்த உலகத்தில் அல்லது இந்திய ஒன்றியத்தில், குறிப்பாக தமிழகத்தில் சாதி ஒழிப்பு குறித்தும் தீண்டாமை ஒழிப்பு குறித்தும் பேசியவர்கள் உண்டு. இந்த உலகம் மனித குலம் அல்லது மானுட சமூகம் எப்படி இயங்குகிறது என்பதற்கான தத்துவத்தை ஆற்றிய காரல் மார்க்ஸ் தோன்றிய பிறகுதான் தந்தை பெரியார் அவர்கள் தோன்றியிருக்கிறார். ஆனால் பெரியார் எந்த இடத்தில் முதன்மையானவராக, பிரைமரி லீடராக எந்த இடத்தில் தோன்றுகிறார் என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. 1925 RSS இயக்கம் இந்த மண்ணில் உருவாகிறது. அப்போது காங்கிரசிடமிருந்து முரண்பட்டு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு இழிவுகள் இருந்தாலும், எவ்வளவு முற்போக்கு இயக்கங்கள் இருந்தாலும், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது சுயமரியாதை என்பதுதான். ஒரு மனிதன் சுயமரியாதையாக இருக்கிற போதுதான் அவனால் சக மனிதனை மதிக்க முடியும். ஒரு மனிதன் சக மனிதன் மீது அன்பு செலுத்துவதற்கு, சக மனிதன் மீது பச்சாதாபம் கொள்வதற்கு, அவன் மீது பற்று கொள்வதற்கு
மனிதநேயம் இங்கே நிகழும் என்றால் சுயமரியாதையின் அடிப்படையில் தான் நிகழும் என்கிற ஒரு கண்டுபிடிப்பை, எப்படி விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்துகிறதோ, அதுபோல உலக மாந்தரினம் அனைவரும் மனிதநேயத்தோடும் அன்பு செலுத்தவும் சக மனிதனை நேசிக்கவும் இருக்கிற எல்லா முரண்பாடுகளிலிருந்து விடுதலை பெறவும் சுயமரியாதை என்கிற ஒற்றை கருத்தியல் தான் முக்கியமானது என்கிற கருத்தியலை இந்த மண்ணில் விதைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். காரல் மார்க்ஸோ அல்லது இந்த உலகத்தில் தோன்றிய இடதுசாரி சிந்தனையாளர்களோ வேறு எவரும் சிந்தித்திராத சிந்தனையை சிந்தித்து இந்த மண்ணையும் மக்களையும் ஒரு சுயமரியாதை மிக்க மனிதராக மாற்றிய ஒரு மகத்தான புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள். இன்னொரு செய்தியை தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களுக்கு நிகராக இந்தியாவில் எழுதக்கூடிய ஆட்களே இல்லை, அவ்வளவு எழுதுகிறீர்கள், உங்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் நீங்கள் கடிதம் எழுதுகிறீர்கள், நீங்கள் பேச்சாளரா அல்லது எழுத்தாளரா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது தந்தை பெரியார் சொல்லுகிறார், நான் பேச்சாளனும் இல்லை, நான் எழுத்தாளனும் இல்லை, நான் ஒரு கருத்தாளன் என்று சொல்லுகிறார். அப்போ தன்னை ஒரு கருத்தாளன், அந்த கருத்தில் தவறு இருந்தால் அதை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை பண்பு என்பது பெரியாரிடம் இருந்திருக்கிறது. பெரியாரை பின்பற்றுவது என்பது அவருடைய எல்லாம் துறந்த, நாம் பேசிக் கொள்கிறோம், பெரியார் திராவிட நாடு கேட்டார், பெரியார் தமிழ்நாடு என்று பெயர் வேண்டும் என்று கேட்டார், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த போது அவர் தமிழ்நாடு கேட்டார் என்று நாம் பேசுகிறோம். அவர் தமிழ்நாடு கேட்டதாலோ அல்லது அவர் திராவிட நாடு கேட்டதாலோ பெரியார் ஒரு இனத்திற்கு சொந்தமானவர் அல்ல. பெரியார் இது தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்டதனால் இது தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான தலைவர் என்பது அல்ல. பெரியார் எந்த இனத்தின் மீதும் பற்றற்றவர், எந்த மொழியின் மீது பற்றற்றவர், எந்த மக்களின் எந்த ஆதிக்கத்தின் மீதும் அல்லது அதிகாரத்தின் மீதும் பற்றற்றவர். இப்படி சொல்லலாம், அதிகாரத்தின் மீது பற்றற்றவர். ஆனால் அவருக்கு எது மிளிர்ந்திருந்தது, அவர் 96 வயது வரை மூத்தர செட்டியை தூக்கி கொண்டு இந்த மக்களுக்காக போராட எது அவரிடம் இருந்தது என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தரினம் முழுமைக்கும் போராடக்கூடிய ஒரு மனித நேயம் என்பதுதான் பெரியாரிடம் மிளிர்ந்திருந்தது. பெரியார் ஒரு முறை சொல்லுகிறார், எல்லா இசங்களையும் விட இந்த மக்களை சக மனிதன் என்று நேசிக்கக்கூடிய மனிதநேயம் ஒன்றுதான் என்னை உந்தி தள்ளியது என்று பெரியாரை பதிவு செய்கிறார். அப்போ பெரியாரை புரிந்து கொள்ளக்கூடிய போதாமை இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம களத்தில் நிற்கிறோம், போராடுகிறோம், பிசிஆர் வழக்கு போடுறோம், எல்லா ஆதிக்கத்துக்கு எதிராகவும் போராடுறோம். விலைவாசி உயர்வா போராடுறோம், பெட்ரோல் விலை உயர்வா போராடுறோம், மின்கட்டண உயர்வா போராடுறோம், எல்லாவற்றுக்குமாக நம்ம போராடுறோம். ஏன் நாம் போராடுகிறோம்? ஏனெனில் நாம் அந்த ஒடுக்குமுறையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளின் விலை 10 ரூபாய் உயர்ந்துருச்சு அப்படின்னா அதோட வலியும் வேதனையும் என்ன என்று அன்றாட காட்சிகளாக இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிற, அடுத்த வேளை உணவுக்காக உழைப்பை மட்டுமே நம்பி வாழுகிற நமக்கு அது புரிந்திருக்கிறது. அதனால் நாம் போராடுகிறோம். ஆனால் பெரியாரை யோசிச்சு பாருங்க, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஆங்கிலத்துல, பிறக்கும் போதே தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? அவர் ஒடுக்குமுறையை புரிந்து கொண்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் காலம் காலமாக போராடினார். அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கிற மனிதர்களை அவர் நேசித்த அந்த மனித நேயம் என்பதுதான் அடிப்படை. அப்போ ஒரு மனிதன் அம்பேத்கரை படித்திருக்கிறானா, பெரியாரை படித்திருக்கிறானா, மார்க்ஸை படித்திருக்கிறானா என்பது முக்கியம் அல்ல. என்னுடைய சக மனிதன் அவன் அல்லுறுகிற போது, அவன் இழிவுக்கு உள்ளாகிற போது, அவன் சூத்திரன், நீ தேவடிய மகன், நீ விபச்சாரியின் மகன் என்று சொல்லப்படுகிற போது, உன்னை படித்தால் உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துவேன் என்று சொல்லுகிற போது, அவனும் என்னுடைய சக மனிதன் தான். இந்த ஒடுக்குமுறையை சந்திக்காத ஒரு மனிதன் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடுகிறார் என்றால் அவரை மீண்டும் மீண்டும் இன்னும் தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. தந்தை பெரியாருடைய கருத்தியலை, அந்த திராவிடம் என்கிற கருத்தியலை, அந்த சமூக நீதி என்கிற கருத்தியலை, இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுவதற்கு முன்பாகவே வகுப்பு வாரி இடஒதுக்கீடு குறித்த அந்த கருத்தியலை நீதி கட்சி காலத்திலிருந்து வைத்த ஒரே தலைவராக தந்தை பெரியார் ஒருவர் தான் இருக்கிறார்.
அவர்தான் முதலாக இடஒதுக்கீடு என்பதற்கு ஏன் நீ இத்தனை சதவீதம் தான் நீ நிரூபிக்கிற, நீ நியமிக்கிற, நீ வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறையை நடைமுறைப்படுத்துன்னு கேள்வி கேட்ட ஒரு தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். பெரியாரிடம் போதாமை இருக்கிறதா அப்படின்னா, அது ஒரு ஒடுக்குமுறையை அனுபவித்தவன் பார்வையில் இருந்து அது இருக்கிறது. ஆனால் அது பெரியாரின் குறைபாடா அல்லது பெரியாரியத்தை உள்வாங்கி நாங்கள் தான் பெரியாருக்கு அத்தாரிட்டி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெரியாரியர்களின் குறைபாடா என்பதை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே தந்தை பெரியாரை நாம் கொண்டாடுவது என்பது அவரை புரிந்து கொள்வதில் இருந்துதான் நிகழும். அவர் எந்த மாதிரி 96 வயதில் மூத்தர சக்தியை தூக்கி கொண்டு இந்த மக்களுக்காக உழைத்தார் என்றால், அவர் வெறுமனே பார்ப்பனர் எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நின்னாரா? பெரியார் அயோத்திதாச பண்டிதர் குறித்து தீகா சொல்லுவது போல பேசவே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. பெரியார் பேசி இருக்கிறார். பெரியார் அயோத்திதாச பண்டிதர் குறித்து பெங்களூரில் நடந்த கோலார் தங்கவயல் நிகழ்ச்சியில் அயோத்திதாச பண்டிதர் தான் நம்ம எல்லோருக்கும் முன்னோடி, நமக்கெல்லாம் தலைவர் என்று பெரியார் பேசி இருக்கிறார். ஆனால் பெரியார் தலித்துகள் குறித்து பேசவே இல்லை, தலித்துகளுக்காக அவர் போராடவே இல்லை என்கிற ஒரு பார்வை இருப்பது தலித்துகளை பிரித்தாடும் சூழ்ச்சியாக நாம் புரிந்து கொண்டு அம்பேத்கரை நாம் எந்த அளவிற்கு கொண்டாடுகிறோமோ, புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் இன்றோடு முடிந்து விடுகிறது. ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் அரசு அலுவலகங்களில் ஒரு மிட்டாய் கொடுப்பதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் தந்தை பெரியார் குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு சேரியிலோ ஏதோ ஒரு தெருவிலோ புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு இளைஞன், என்னை போன்ற ஒரு இளைஞன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் என்று இந்த நேரத்தில் கூட செலுத்திக் கொண்டிருப்பான். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி ஒரு தத்துவார்த்த தளத்தில் நாம் தூக்கி நிறுத்துகிறோமோ, அந்த இடத்தில் இந்தியா முழுமைக்கு 35 கோடி மக்கள் திரளை கொண்டிருக்கிற ஒரு தலித் சமூகம் தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் பெரியாரை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நிகராக பேசுவோம். ஏனெனில் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரையே தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் எதை பேசினாரோ, எதை எழுதினாரோ, அதை ஆதரித்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஆதரவாக தமிழ் மண்ணில் முழங்கியவர், தமிழ் மண்ணில் பேசியவர். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் தான் எனக்குமான தலைவர் என்று ஒப்புக்கொண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரை நினைவு கூறுவது என்பது, அவரை கொண்டாடுவது என்பது சனாதன எதிர்ப்பின் வடிவம்தான். தந்தை பெரியாரை கொண்டாடுவது என்பது இடைநிலை சாதிகளில் இருக்கிற சாதி வெறியர்களும் பார்ப்பனியர்கள் என்கிற புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான். தந்தை பெரியாரை கொண்டாடுவது என்பது அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்தை நோக்கி விடுதலை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான். வெறுமனே தந்தை பெரியார் முற்போக்கு அரசியலை பேசினார், பெண்கள் விடுதலைக்காக பேசினார், அவர் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார் என்கிற அடிப்படையில் மாத்திரம் நாம் பெரியாரை கொண்டாடினால் அவர் வெறுமனே ஒரு தமிழகத்துக்கான தலைவர் என்பதாக மட்டுமே சுருங்கி விடுவார். நாம் பெரியாரை கொண்டாட வேண்டியது என்பது சனாதனத்திற்கு எதிராக, நாம் பெரியாரை கொண்டாட வேண்டியது என்பது பார்ப்பனியத்திற்கு எதிராக, நாம் பெரியாரை கொண்டாட வேண்டியது என்பது ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டலுக்கு எதிராக. அந்த அடிப்படையில் நாம் பிடிப்போம். பெரியார் தமிழக அடையாளம், தமிழகத்தின் கௌரவம் நுட்பமாக புரிந்து கொள்வோம். அவரை புரிந்து கொள்வதற்கு நல்கிய சீனிவாசன் அவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பதிவு. பெரியாரை பற்றிய தெளிவான கருத்து. இது அனைவருக்கும் பயன்பெறும் விதத்தில் பேசியிருக்கிறப்பட இது வரவேற்க வேண்டியது. இந்த கருத்து அமர்வில் நேரத்திற்கு வந்து தனது கருத்தை பதிவு செய்த அருமை சகோதரர் துரை அமுதன் அவர்களை அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தமைக்கு நெஞ்சார பாராட்டுகிறேன். ஏனென்றால் 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி காலதாமதமாகி 5:30 மணி 4:30 மணி 4:30 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் உடனுக்குடன் 2 ஆளுமைகள், இதற்கு முன்பு பேசிய கல்லூரி மாணவர், அதுவும் இந்த வயதில் தலைவரையே பார்க்காமல், தனது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே பார்க்காமல்
விடுதலை சிறுத்தை கட்சியாய் தன்னை இணைத்துக் கொண்டு அவரது கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தம்பி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் தனது விடுதலை சிறுத்தையின் கட்சியின் கருத்தியல் ஆளுமையின் ஒருவரான அருமை சகோதரர் துரை அமுதன் பேசுகிற போது அவர் கலந்து கொண்டு பேசியது, அவர் பேசிய பேச்சுக்களை கேட்டிருப்பது வருங்காலத்தில் அவருக்கு மிகவும் பயனாக இருக்கும் என்று முழுமையாக நான் நம்புகிறேன். இதே போன்று பல ஆளுமைகள் வந்து பேசுவதற்கு இருக்கிறார்கள். இதனை திருமாவின் மாணவன் என்கிற புரட்சி திருமா அவர்கள், ஜெகன்ராஜ் அவர்கள் பலரையும் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தால் சிறப்பு. ஏனென்றால் அடுத்தவர்களை பேசுவதை கேட்பது இந்த வயதில் நமக்கு தேவையாக இருக்கும், கருத்துக்களை சேகரிக்க பயனாக இருக்கும் என்பதனால் அவரை மற்றவர்கள் பேசுவதையும் பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறேன். அவர் எஸ்கேப்பட்டார். நன்றி. இந்த இருக்கீங்களா? ஒரு குறைந்த வயதில் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் 24 வயதிலேயே அவருக்கு மாநில அளவிலான பொறுப்புகளை தலைவர் வழங்கி சிறப்பித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு கட்சியிலும் மாநில அளவில் 24 வயதில் பொறுப்பு வழங்கப்படுவதில்லை. ஆனால் நமது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் முன் பேசிவிட்டு சென்றுள்ள அருமை சகோதரர் துரை அமுதன் அவர்களுக்கு 24 வயதில் அவருக்கு மாநில துணை செயலாளர் என்கிற கருத்தியல் பரப்பில் அவருக்கு பொறுப்பு வழங்கியுள்ளார். ஏனென்றால் இதுபோன்று சிறு வயதிலே தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இவரை பார்த்து ஒரு சான்று என்று சொல்லலாம். அது வளர்ந்து வருகிற தம்பிகளுக்கு இவரது பொறுப்பு, இவரது செயல் இவர்களுக்கு பயனாக இருக்கும் என்று நம்புகிறேன். உள்ள போயிட்டாரா?